பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ என்ன கடலப்பருப்புன்னு பார்க்குறீங்களா? இது சுழியம் செய்கிறதுக்கு தாங்க. ஆல்ரெடி நான் கடலப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சுக்கிட்டேன். தேங்காய் வச்சுருக்கேன், மைதா மாவு வச்சுருக்கேன். சுழியத்துக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். ஏலக்காய் வச்சுருக்கேன், வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம சுழியம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணுன்னா அம்மிக்கல்லில் கூட வச்சு நுணுக்கிக்கலாம். இல்லைன்னா நல்லா கொலையை வேக வச்சு கையிட்டு கூட நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறத நல்லா வதக்குறேன் பாருங்கள். வதக்கிட்டு வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லம் தான், இதில் மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் வடிகட்ட தேவையில்லை. அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு ஏலக்காயும் போட்டு வதக்குறேன். நம்ம சுழியத்துக்கு கடலப்பருப்பு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்து இப்போ நான் போட்டுக்கிட்டேன். சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். பாருங்கள், சுழியத்துக்கு நான் சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. அந்த தேங்காயில் இருந்த ஈரப்பசமும் நம்ம கடலப்பருப்பு வேக வச்சு அவிச்சு அரைச்சிருக்கோம், மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அதோட ஈரப்பசமும் தான். அதை வச்சு அப்படியே நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம லட்டு சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றிக்கிடுவோம். அது காயட்டும். இந்த பக்கம் எண்ணெய் காயட்டும். மைதா மாவு ஃபுல்லாக கொட்டாமல் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம லட்டு மாடலுக்கு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுழியத்தெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம். ஏன் நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன்னா, சும்மா கையை விட்டு போட்டு கையை அப்புறம் கழுவிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தண்ணி பட்டுச்சுன்னா வேறு எண்ணெய் சடங்கும். அதனால் நான் ஸ்பூனில் போட்டுக்கிறேன். சுழியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுழியந்தான் இது. ரொம்பவே சாதாரணமாகவே குழந்தைங்க ஆசைப்பட்டால் நான் செஞ்சு கொடுப்பேன் சுழியம். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுழியம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுழியந்தான். நீங்களும் சுழியம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து பாவு காய்ச்சி ஊற்றியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெடாது. ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை, எல்லாத்தையும் வதக்கி விட்டு நம்ம சுழியம் உருட்டியிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுழியம் செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சுழியம் செய்ய கற்றுக்கோங்க. மாவு எப்படி பக்குவமாக கரைச்சிருக்கேன், சுழியத்துக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.